நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் தேவாரா. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடல் கொள்ளைக்காரவங்களுக்கும் கடலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகள் அதை பற்றினதான் கதையாக இருக்கும். சுவாரஸ்யமாகவே எடுத்திருப்பாங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது நேஷ்னல் அந்த லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அடுத்து வரப்போகிற அதாவது கிரிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வேர்ல்டு கப் கிரிக்கெட், அது வந்து 12 நாட்டு முக்கியமான டீமும் அதோட 3 நாட்டு தலைவர்களும் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. ஏன்னா அந்த வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதனால வந்து இந்த 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 இதுக்காக வந்து ஒரு ஓப்பனிங் செரமனி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து பாம் வைக்கிறதா வந்து சில பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தயாளன், அத்தி 2 பேர் தான் இதுக்கான பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்குது. அவங்க வந்து இந்த செரிமனியில் வந்து பாம்பு வச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். ஸோ அதை வந்து நம்ம அவங்க 2 பேரையும் இப்போ நம்ம உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து பேசி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க தேடுற 2 பேர் வந்து தயாளன், எத்தி அப்படின்றவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ தயாளன்றவர் வந்து எங்கே இருக்காருன்னே அப்படின்றதே தெரியல. எத்தின்றவரை வந்து எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதாவது இந்த போலீஸ்லேயே வந்து ஒரு சிபிசிஐடி அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவர் தான் வந்து இவராக இருப்பார். இவர்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா கடந்த 3 வருஷமாக அவரை பற்றி வந்து அதிகமாக டீட்டெயில் கலெக்ட் பண்ணது இவராக தான் இருப்பார். இப்போ இவர்கிட்ட அவரை பற்றி கேட்கும் போது என்கிட்ட இப்போ எந்த டீட்டெயிலுமே இல்லை. நான் இந்த 3 வருஷத்தில் 3 தடவை நான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ண உடனேவே அவரை வெளியே விட சொல்லி எனக்கு வந்து மேலிடத்துலேருந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ என்கிட்ட எந்த டீட்டெயிலுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மினிஸ்டர் என்ன சொல்வார்னா, உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன், அப்படி எப்படியாவது அவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது மேலிடத்துலேருந்து யாருமே வந்து உங்களை அவரை விடுவிக்க சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொன்னதுனால இவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த வேலையில் இப்போ இறங்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு இப்போ தான் ஒரு நிம்மதி வருது. ஏன்னா பிடிக்க இந்த மாதிரிலாம் வெளியே விட சொல்லும் போது இவருக்கே ஒரு வெறுப்பாக இருக்குது. இப்போ பெரிய பிரச்சனை வரப்போது அதை தடுக்கணும்னா இவர் கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் வந்து கலந்துக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, 2 பேர் இருக்காங்க, அதில் நம்பர் 1 நம்பர் 2 2 பேர் இருக்காங்க. அந்த நம்பர் 2 இருக்கான்ல, அவனை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் வந்து அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனை அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அவன் அடிக்கடி வருவான், அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இவன் நம்ம கையில் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போகிறாங்க. அங்கே போனோன்னு அவரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு எத்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எத்தி வந்து ஆந்திரா தமிழ்நாடுக்கு இடையில வந்து ரத்னகிரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகன் சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மக்லர் ஒன்று இருந்தான். அவன் வந்து கடல்லேருந்து ஷிப்பு மூலிமா சில பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அவனை பார்க்குறதுக்காக தான் அவன் அங்கே போயிருந்தான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. இது நடந்து 3 மாதம் ஆகுது. இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. வேறு எதுவுமே எனக்கு அவனை பற்றி தெரியாதுன்னு அவர் சொல்லவும் இப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் அவரோட டீமும் வந்து இப்போ ரத்னகிரிக்கு வராங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முருகன் ஒருத்தர் இருப்பாராமே, அவர் வந்துட்டு எந்த ஒரு கடல் வழியாக வர்ற இதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருவாராமே, இல்லீகலாக இது பண்ணுறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாராமே. அப்போ இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ அவருக்கு பதிலாக வேறு யார் இதை செய்கிறாங்கன்னு விசாரிக்கும் போது உங்களை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா அந்த ஏரியா வந்து டிஎஸ்பியாக இருப்பார். அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த போலீஸ்கார் வந்து அவர்கிட்ட கேட்பார், அவனை பற்றி வேறு எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இவரும் இவரோட டீமும் வந்து இப்போ ரத்னகிரிக்கு வருவாங்க. ரத்னகிரிக்கு வந்துட்டு அங்கே உள்ள டிஎஸ்பி கிட்ட போய் விசாரிப்பாங்க. எப்படி அப்படின்னா, இங்கே ஒருத்தருக்கு வந்து குமரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாராமே, அவர் வந்து இந்த ஸ்மக்லிங்லாம் வந்து கடல் வழியாக வர்றதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாராமே. அவர் இப்போ இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்களாம் பாம்பேயில் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறோம், எங்களோட சரக்கு ஒன்று இப்போ கடலில் வந்துக்கிட்டு இருக்குது, அதை எங்களுக்கு எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ இவர் கேட்கும்போது நீங்கள் முருகனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எங்களுக்கும் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி வந்து துளசியாக இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, இப்போ முருகனை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, அந்த மேலே ஒரு மலைப்பிரதேசம் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஊர் வந்து இருக்குது, அதில் 4 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 4 கூட்டம் தான் வந்துட்டு அந்த கடலை வந்து பாதுகாக்கிறாங்க. கடலேருந்து வர சரக்கை வந்து நாங்கள் டைரெக்டாக எடுக்க மாட்டோம், எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அங்கே செங்கடலும் இருக்குது, நீ அங்கே போய் பைரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பாருன்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி சொல்கிறாரு. உடனே இவர் வந்துட்டு இந்த போலீஸ்கார் வந்து அவரை பார்க்குறதுக்காக வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிஸ்னஸ்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தான் அந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதும் தெரியும், அந்த கடல்லேருந்து வரதெல்லாம் எடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா இவரை மிரட்டி அங்கேருந்து அவர் வந்து அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அப்போ தான் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து மிரட்டினா அவங்களாம் பயந்துருவாங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு.
பிரகாஷ்ராஜ் அப்படி பேசும், நீயும் அவன்களில் ஒரு ஆள் தானே, அதனால் எங்களுக்கு இதை எடுக்கிறது எப்படியாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அந்த போலீஸ்கார் கேட்கும்போது சரின்னு அவர் தலையாட்டுறாரு. அதோட அவர் ஒரு போட்டில் வச்சு கூட்டிகிட்டு அந்த மலை பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் இவர் என்ன சொல்கிறார், அந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது உன் ஆளுங்களை நீ ஒத்துக்க வச்சு எங்களுக்கு அந்த அந்த அது பேர் என்ன, அந்த போதைப் பொருள் அதெல்லாம் இருக்குல்ல, ஸ்மக்லிங், அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னா இந்த வைர மோதிரம் வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைர மோதிரத்தை வந்து கொடுக்குறாரு. உடனே பிரகாஷ்ராஜ் அந்த மோதிரத்தை வாங்கி கடலில் தூக்கி எறிஞ்சிடுறாரு. உடனே இவர் வந்து ஐயோ வைர மோதிரம்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே விழுந்து அதை போய் எடுக்க போகிறாரு. அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து பார்க்குறாரு, கடலுக்கடியில் ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க, அதுவும் எலும்பு கூட வேற கிடக்குறாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப பயமாகி மேலே வராரு. மேலே வந்து அவர் பார்த்திங்கன்னா அப்படியே மிரண்டு போய்ட்றாரு. இத்தனை பேரை கொன்னவர் யார் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கும் போது, இந்த பயம்தான் வேணும், இந்த கடல்கிட்ட யாரும் அவங்களோட தைரியத்தை வந்து காட்ட முடியாது, அதனால் உன்னோட இந்த பணத்தாசை காட்டுறது இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் வந்து சொல்கிறாரு. இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன சொல்வார் அப்படின்னா, பயம் போகணும் அப்படின்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவாராவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இந்த கதைகள் வந்து 1966 நடந்திருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் தான் சொல்ல ஆரம்பிப்பார், தேவாரன் வந்து எப்படின்னா அப்போ வந்து அந்த மலை உச்சி இருக்குது பற்றியில் அங்கே வந்து ஒரு 4 டீம், ஒரு 4 குரூப்பான மக்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அவங்க வந்து இந்த கடலை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இந்த கடலில் வந்து யாராவது வந்து ஏதாவது தீங்கு செய்ய வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு அந்த கெட்டதை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்தாலும் அவங்க எல்லாரும் அவங்கள வந்து கொன்று குவிச்சாங்க. அதில் தான் அதிகமான ரத்தப்பட்டு தான் அந்த கடலுக்கே வந்து செங்கடல்னே பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மலை மேல உள்ள மக்களுக்கு வந்து ஜாதி மதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவங்களுக்கு பயன்றதும் கிடையவே கிடையாது. கடலை வந்து அந்த மலை மேலே இருந்து அவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்காரங்க அதாவது ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்வத்தை வந்து கடல் வழியாக வந்து அவங்க கடத்திட்டு போவாங்க, அதாவது கொள்ளடிச்சிட்டு போவாங்க. அதை வந்து அந்த மக்களால் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் வந்து நம்மளோட செல்வம் இது, அதை வந்து அவங்கள எடுத்துகிட்டு கொள்ளடிச்சிட்டு போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மக்கள் வந்து தங்களில் வந்து நிறைய உயிரை வந்து பணைய வச்சு அந்த கொள்ளையடிச்சவங்கள்ட்ட வந்து அந்த பொருட்களை வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு வழியாக ஆங்கிலேயர்களும் பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு ஓடி இருப்பாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அந்த கடலை பாதுகாக்கிறதுக்காக என்ன வேணால் செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க ஆங்கிலேயர்கள்லாம் நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்துட்டு அவங்கெல்லாம் அந்த பசி அந்த வேதனை அதெல்லாம் இருக்கும்ல, அந்த டைமை தான் வந்து இந்த முருகன் சொல்கிறாங்களா, அந்த முருகனும் அந்த டிஎஸ்பி துளசி இருக்காருல்ல, அவங்க 2 பேரும் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த மக்களை வச்சு இந்த மாதிரி தவறான தொழிலை வந்து பயன்படுத்த சொல்லிட்டாங்க. அது இப்போ இந்த மக்களுக்கு வந்து இது தப்பு அப்படின்றது தெரியாமலே தனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், தனக்குன்னு சாப்பிடணும் அப்படி இப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் வந்து போலீஸ்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேர் சொல்கிறத கேட்டு தான் வந்து இவங்க மக்கள் வந்து கொள்ளடிச்சிட்டு வந்து இந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து கதையை அப்படியே வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இப்போ தேவாரா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தான் ஹீரோவாக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் ஒரு பெரிய அந்த ஆள் கடலுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து இந்த மாதிரி கடலில் வரும் பார்த்தீங்களா, அந்த சரக்குலாம் வரும்ல, அதை எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து துளசி கிட்டையும் அந்த டிஎஸ்பி துளசி இருக்கார்ல அவர்கிட்டையும் அந்த முருகன் கிட்டையும் கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்க கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அவர் இருக்கார். அப்படி இவர் கொண்டு வர பணத்தை தான் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து, அதாவது அவங்களுக்குன்னு உள்ள வருமானமே இதாக தான் இருக்கும். இந்த ஊர் 4 ஊர் தலைவர் இருப்பாங்க. அது யாருன்னா, ஒரு ஊருக்கு தலைவர் வந்து தேவாராவாக இருப்பார், அடுத்த ஊர் தலைவர் வந்து யாருன்னா பைராவாக இருப்பார், அவர் தான் இவர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தலைவர் வந்து யாருன்னா ராயப்பன், இவர் தான் ராயப்பனாக இருப்பார். இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கலையரசன். இவங்க 4 பேர் தான் அந்த 4 ஊர் தலைவராக இருப்பாங்க. கொண்டு வர அந்த அமௌண்ட்டை வந்துட்டு 4ஆக பிரித்து அந்த 4 ஊர் மக்களுக்கும் அவங்க பகிர்ந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த 4 பேர் 4 ஒரு தலைவர்கள் சொல்கிறது தான் அதாக இருக்கும். ஆனால் 3 பேருமே வந்து தேவாரா சொல்கிறதுக்கு வந்து கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. தேவாராவை பொறுத்த வரைக்கும் கடலுக்கு எப்போவுமே சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போக மாட்டார். ஆனால் பைரா இருக்கார்ல, அவருக்கு அப்படியே அவர் ஆப்போசிட், எல்லா சின்ன பசங்களையும் கடலுக்கு கூட்டு போகிறது தான் அவருக்கு வேலையாக இருக்கும். இதே மாதிரி தான் நாட்கள் போயிட்டே இருக்கும். அப்போ தேவாரா வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் தூங்காமல் அப்படி முழிச்சிட்டே இருப்பாங்க. ஏம்மா நீ தூங்காமே இருக்க, இவ்வளோ நேரம் ஏன் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை பார்த்தா தான் எனக்கு தூக்கமே வருது, ஏன் அப்பா அப்பா அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க இந்த மாதிரி பல பேரோட அந்த இறந்த அவங்களோட முகத்தை பார்த்து என் கண்ணில் தூக்கமே இல்லாமல் போயிடுச்சுப்பா, நீ வந்தால் தான் உன் முகத்தை பார்த்தா தான் எனக்கு தூக்கன்றதே வருது, இதுக்கப்புறம் ஒரு இறப்பை வந்து என் கண்கள் வந்து பார்க்கக்கூடாது, அதை இறப்பு அப்படின்றத பார்க்குறதா இருந்தால் என்னோட இறப்பை தான் அது நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க.
எப்போவுமே உன்னை பார்த்தா தான் நிம்மதியாக என்னால் தூங்க முடியும், அது வரைக்கும் என் கண்ணெல்லாம் வெறுத்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க அம்மாவுக்கு தேவாரம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பையன் வரதான் இருப்பார். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து அவர் அப்பா தாத்தா அந்த தாத்தா பூட்டானுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்கள பற்றி பெருமைகள்லாம் பேசும்போது, எப்போ பார்த்தாலும் இதே கதையே சொல்லாதப்பா, அவங்கள பற்றி கதையெல்லாம் விடு, நீ எப்படி இவ்வளோ தைரியமாக கடலுக்கு போகிற, அதை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவரோட மகன் இருக்கார்ல வரதன், அவர் வந்து அந்த கதையை கேட்பார். அவங்க அளவுக்கு பெருமையாக சொல்கிற அளவுக்கு என் கதை ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இதானது கிடையாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அவங்கெல்லாம் போராடி இறந்து போனாங்க, வெள்ளைக்காரனுக்கு எதிராக அந்த மாதிரி கொள்ளடிக்காமல் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இப்போ இவர் வந்து ஸ்மக்லிங் தானே பண்ணுறாரு. அதனால் வந்து அந்த மாதிரி பெருமையான கதையாக என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நாள் வந்து கடலுக்கு வந்து இறந்து போன ஒரு குடும்பத்துக்கு வந்து கொஞ்சம் உதவித்தொகை கொடுப்பாங்களா, அந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு அங்கே ஒரு குட்டி பையனை வந்து படிக்கணும், நல்லா படிக்கணும், பசங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து தேவாரா கிளம்பிடுவார். இன்னும் சின்ன பசங்க வேலைக்கு போகக்கூடாது, படிக்கணும் அப்படின்றதுல தான் அவர் அப்பத்துலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ராயப்பனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, அதே மாதிரி தேவாராக்கு வந்து ஒரு பையன் வரதா இருக்கார், அதே மாதிரி பைராவுக்கு ஒரு பையன் இருப்பார். பைரவ மாதிரி அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கேரக்டர் தான் இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 4 ஊரும் சேர்ந்து ஒரு போட்டி நடக்கும், திருவிழா மாதிரி நடக்கும். அந்த திருவிழாவில் எந்த ஊர் மக்கள் விளையாடி போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த ஆயுதம் எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்த திருவிழா வரும்போது அதில் ஜெயிக்கிறவங்க தான் அந்த ஆயுதத்தை வச்சுக்கணும். அப்படி தான் இருக்கும் போது இப்போ பைராவோட பையன் என்ன சொல்வான் அப்படின்னா, இந்த வருஷ திருவிழாவில் எங்கள் ஊர் மக்கள் ஜெயிச்சு அந்த ஆயுதம் வந்து எங்கள் ஊருக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், இப்போ ராயப்பனோட பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, உங்கள் அப்பா ஜெயிச்சு அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு வந்து தேவாராவை அவர் வந்து விட்டு கொடுத்தா தான் உங்கள் அப்பாவால் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பனோட பொண்ணு வந்து அப்படி சொல்லணும். உடனே பைரவ பொண்ணுக்கு வந்து பைரவோட பையன் இருக்காருல, அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். இந்த பேச்சுவார்த்தையில் வந்து பைராவோட பையன் வந்து வரதன் இருக்கார்ல, அவரை வந்து வம்பு கீழுக்கும் 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ வரதன் வந்து அந்த அளவுக்கு தைரியசாலியாக இருக்க மாட்டார், ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கிறதுனால அவரை ஈஸியாக அடிச்சு போட்டு அங்கேருந்து போயிடறாரு. அந்த டைம் தான் வந்து திருவிழா ஆரம்பிச்சிருது. இப்போ ஒரு ஊருக்கு 2 பேர் தான் கலந்துக்கணும். அந்த மாதிரி இப்போ 4 ஊர்லேருந்து 2 பேர் தான் கலந்துப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ ஆயுதம் அவங்க ஊருக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சண்டை, அதாவது இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைங்களும் வந்து இருக்கக்கூடாது, அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுணும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா தேவாரா தான் ஜெயிச்சிட்டு இருப்பாரு. அந்த ஆயுதத்தை வந்து தேவாரா ஊர் தான் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் தேவாரா என்ன சொல்வாருன்னா, இருக்கிறதே 4 ஊர் தான், இந்த போட்டி இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு இந்த ஆயுதம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ராயப்பனோட ஊரில் வந்து இது வரைக்கும் ஆயுதம் இருந்ததே இல்லை, அதனால் இந்த வருஷம் வந்து ராயப்பன் ஊரில் வந்து அந்த ஆயுதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஏன்னா தேவராவும் ராயப்பன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ வருஷமாக வந்து அந்த ராயப்பனோட ஊர் மக்கள் வந்து ஆயுதத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஊரில் இந்த வருஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேவாரா சொல்லவும், பைரா இருக்கார்ல அவர் என்ன சொல்வார்னா, வருஷம் நீ தானே ஜெயிச்சிட்டு இருக்க, அப்போ இந்த வருஷமும் நீயே ஜெயிச்சுட்டு அந்த ஆயுதத்தை நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ராயப்பன் ஊருக்கு கொடு அப்படின்னு சொல்லவும், இவர் என்ன தேவரா என்ன பண்ணுறாருன்னா, பைராவை அழிச்சு போட்டுட்டு அந்த ஆயுதத்தை எடுத்து ராயப்பன் ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து நல்லா தூங்கும் போது அவருக்கு வந்து கனவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து கடல் கிட்ட வந்து நிறைய வந்து ஆளுங்களை வந்து இவர் குவிக்கிற மாதிரியும், அவர் வச்சிருக்கிற அந்த ஆயுதம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்க மாதிரியும் அவருக்கு ஒரு கெட்ட கனவாக வருது. இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்களா, இது என்ன இப்படி ஒரு கனவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் குறி சொல்லுவாங்கள்ல, அவங்கள பார்க்க வராரு. இப்படிப்பட்ட கனவுனா அது கெட்ட கனவு தான், அதை வந்து நீ இனிமேல் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும், 2 கண்ணு மட்டும் உனக்கு பத்தாது, இனிமேல் உனக்கு உடம்பெல்லாம் கண்ணாக இருந்து நீ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. இனி வரும் நாட்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குறிக்க சொல்கிறவங்க அவங்க சொன்னதுனால வந்துட்டு இவர் அதே யோசனையில் தேவாரா இருந்துகிட்ருப்பார். அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வர வேண்டிய பஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணி எரிச்சு விட்ருவாங்க. அந்த பஸ்ஸில் வந்து இவர் வந்து ஒரு அப்பா வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு வந்து பணம் கொடுத்து ஒரு குட்டி பையன் சுப்பையான இருப்பான், அவனை படிக்க சொல்லிட்டு வந்திருப்பார்ல, அந்த பையன் அந்த பஸ்ஸில் இருந்து அவனும் இறந்து போயிருப்பான். நம்ம படிக்க வச்ச பையன் வந்து இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு தேவாராக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிடும். அந்த டைமில் தான் அந்த முருகா இருக்கார்ல திரும்ப இன்னொரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அப்போ அவர் தேவாரா என்ன சொல்வாருன்னா, ஏற்கனவே இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அந்த போஸ்ட் இதை தாண்டி நம்மளால் போக முடியல, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அங்கே போனால் திரும்ப வர்றது வந்து ரொம்ப கஷ்டம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கள்ல, நம்மளை கூட வர்றவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி தேவாரா வந்து 4 தலைவர்கள் இருக்காங்களோ, அவரோட சேர்த்த 4 பேர் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கடலுக்கு போக வேணாம், அது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் பேச்சை கேட்காம கலையரசனும் பைராவும் இருக்காங்கல்ல, நீ போகலைன்னா என்ன, நாங்கள் 2 பேர் கடலுக்கு போகிறோம், நாங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வரதான், அந்த பொருளை எடுத்துகிட்டு வரதான் போகிறோம், எங்களுக்கு ஏதாவது அப்படி ஆச்சுன்னா எங்கள் குடும்பத்தை நீங்கள், அதாவது எங்கள் ஊர் மக்களை குடும்பத்தை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடலுக்கு இறங்க தயாராகிறாங்க. அப்போ வந்து ராயப்பன் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே நீ சொல்கிறத தான் மதிக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கடலுக்கு போய் தான் தீர்வுன்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்துட்டாங்க, அதனால் வந்துட்டு ஆனால் நீ எங்கள்
எங்கள் கூட வந்தால் தான் எல்லாருமே நாங்கள் ரிட்டன் நல்லபடியாக திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா ராயப்பன் வந்து இவருக்கு நல்ல ஒரு க்ளோஸாக இருக்கவும் அவர் சொல்கிறது நியாயமும் அதாவது அவர் பேர் தேவராக்கு படமும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் கூட வராரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அதே மாதிரி எல்லோரும் கிளம்பி போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வர வழியில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதோட ஹெட்டு வந்து இந்த இதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆயுதங்களாக இருக்குது. அதாவது வந்து துப்பாக்கி, வெடிகுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்கள்லாம் வந்து இந்த கடல் வழியாக எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. கடல் கொள்ளையர்களெல்லாம் வந்து தடுத்து அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அதனால தான் இந்த கடல் வந்து செங்கடலாகவே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ஊர் மக்களையும் உங்கள் மூதாதையர் செஞ்சதையும் அழிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ வயிற்று பொழப்புக்காக கொஞ்சம் திருடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் இந்த மாதிரி ஊரை அழிக்கிறதுக்கே இந்த மாதிரிலாம் ஆயுதங்கள் கடத்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்களா இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இந்த நாட்டையே அழிக்கக்கூடிய ஆயுதமாக தான் இருக்குது. இந்த உங்கள் ஊர் மக்கள் வந்து அதாவது உங்கள் மூதாதையர்லாம் வந்து எப்படிலாம் கடலை பாதுகாத்துருக்காங்க அப்படின்றதுல வந்து நான் ஆர்வமாகி தான் இந்த வேலைக்கே நான் சேர்ந்தேன். உங்களெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் விட்டது வந்து பெரிய தப்பாக போச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணீங்க. அதனால தான் தீவிரவாதிங்க உள்ளே வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பஸ்ஸை நம்ம ஊரில் உள்ள பஸ்ஸை எரிச்சிட்டாங்க. அதில் உங்கள் ஊருக்காரங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் தேவராக்கும் ஞாபகம் வரும். அந்த குட்டி பையன் வந்து இறந்து போனான்ல, அந்த பையனும் அந்த பஸ்ஸில் தான் இருந்திருப்பார். உடனே அவருக்கு வந்து ரொம்ப வருத்தம் தான் வரும் இதை நினச்சி. இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும் போது அந்த ஹெட் இருக்காரில் அவருக்கு வந்து பொம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. உடனே அதை கேட்டு அவர் சந்தோஷப்படாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஊரில் பிறக்கிற எந்த பிள்ளைங்களுக்குமே வந்து பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தேவாரா வந்து ரொம்ப மனசு உடையிறாரு. அந்த டைம்லேயே வந்து பைரா இருக்காரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹெட்டையும் அங்கே உள்ள கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்த தேவராவுக்கு கோவம் வந்து அவங்க ஆளுகளையே அவர் அடித்து போட்டு அந்த ஹெட்டுக்கிட்டையும் அந்த ஆஃபீஸர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடல் மேலே சத்தியம், இதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலுக்காக இங்கே வரமாட்டாங்க. இனிமேல் எங்கள் ஆளுங்க கடலுக்கு இறங்கினாங்கன்னா மீன் பிடிக்க தவிர வேறு எதுக்காகவும் இறங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடல் மேலே சத்தியம் பண்ணிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு அவர் வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக அந்த திங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பொருள் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இப்போ தேவாரா வந்து அந்த துளசிக்கிட்டேயும் அந்த முருகன்கிட்டையும் வராரு. அவர் வந்து இந்த இதுக்குள்ள கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்கவும் உடனே அவங்க 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நாள் வரைக்கும் நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ கேட்டது கிடையாது. அதுதானே நம்மளுக்குள்ள டீலிங்கே. ஆனால் இப்போ மட்டும் நீ எப்படி அதை கேட்குற? இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், எப்படி உங்கள் ஊரை காக்கிறதுக்காக ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி தான் அந்த கண்டெய்னருக்குள்ளே ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. அதுக்கு தேவரா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வச்சுருக்க ஆயுதம் வந்து எங்கள் ஊரை பாதுகாக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்க ஆயுதம் வந்து ஊரையும் நாட்டையும் அழிக்கிறதுக்கான ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க 2 பேருக்கு இப்போ கோவம் வருது. இந்த இதை விட இப்போ அடுத்த ஒரு கண்டெய்னர் ஒன்று வருது, அதில் இதை விட அதிகமான பொருட்கள்லாம் வருது, அதையும் எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் இப்போ தேவராக்கு வந்து கோவம் வருது. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்காக எங்களை தேடி வந்தீங்கன்னா யாரும் உயிரோடு திரும்ப மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவர் மிரட்டுறாரு. இவர் இப்படி பேசுகிறத கேட்டவுடனே பைராவும் கலையரசனும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த கடல் வந்து நம்மளோட கடல், அதில் இருக்கிற பொருள் வந்து நம்மளுக்கு சொந்தமானது, இந்த வேலையை தவிர நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. அவன் ஏதோ ஒரு ஆஃபீஸர் பேசுகிறான்றதுக்காக நீ எல்லாத்தையும் மாற்றலான்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நாங்கள் மாற்றிக்க முடியாது. நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி இந்த வேலையை நாங்கள் செய்ய தான் போகிறோம், அடுத்த வர அந்த அசைன்மெண்ட்டையும் நாங்கள் செய்ய தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைராவும் அந்த கலையரசனும் வந்து சொல்கிறத கேட்டவுடனே தேவராக்குக்கும் வந்து கலையரசனை வந்து அவர் வச்சுருக்க கத்தியை பிடிங்கி அவர் முதுகில் போட்டு 2 போடு போடுறாரு. தப்பு செய்கிறது நம்ம ரத்தத்திலேயே ஊறி போச்சு, அது எனக்கும் இவ்வளோ நாள் தெரியாமல் அப்படி இருந்ததுனால தான் நானும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ தான் நானே தெளிவாயிருக்கேன், அப்போ நீங்களும் திருந்துறதுக்கு நாள் எடுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவரா என்ன செய்வாருன்னா, இப்போ அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னரை தனி ஆளாகவே இழுத்துட்டு போயிட்டு அப்படியே தள்ளி விட்டுருவார். அது ஃபுல்லாக அங்கே கீழே விழுந்து வெடிச்சிரும். இதுக்கப்புறம் அவரோட மக்களை பார்த்து சொல்லுவார், இதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு இறங்குறோம் அப்படின்னா அது மீன் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுக்காகவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவொன்னே எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு பயத்தில் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இப்போ தேவாரா இந்த மாதிரி சொன்னவுன்னா பல பேர் வந்து திருந்திடுறாங்க. அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் கடலுக்கு போயிட்டு வராங்க. ஆனால் பைராவும் கலையரசனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செய்கிற தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது திருட்டு தொழில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இது தேவராக்கு தெரிய வரும்போது அவங்கள போட்டு சாத்தி எடுக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கலையரசர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க வந்து கண்ணு தெரியாதவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற வருத்தத்திலே வந்து அவங்க தற்கொலை பண்ணுறதுக்காக கடல்லேருந்து குதிச்சிருவாங்க. அவங்கள காப்பாற்றி பைரவை வந்து இப்போ கலையரசன்ட்ட கூட்டிகிட்டு வருவார். இப்போ ஒரு வழியாக அந்த பைரா வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு அண்ணன் கிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் ஆகிற விரத்தியில் வந்து உன் தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா, என் தம்பி வந்து உன் தங்கச்சிக்கு வந்து வாழ்க்கை கொடுப்பான், அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ராயப்பனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருவாங்க. இப்போ பைரா வந்து அவரோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தில் வந்து எல்லா ஊர் மக்களும் கூடியிருப்பாங்க. அந்த டைம்லேயே வந்து நம்ம தேவாரா வந்து கொண்டு விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மீசை முளைக்காத போதே வந்து கடல் வந்து
சுறாவை செதில் செதிலாக எடுத்து போட்டு அவன் அந்த மாதிரி பண்ணவன், அவளை கொல்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஏன் கொல்லணும், வெளியூர்லேருந்து ஆட்களை இறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பைரா சொல்வார். இப்போ அதனால் வெளியூர்லேருந்து ஒரு 50 பேரை இறக்கலான்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ராயப்பன் வந்து கேட்டுடுறாரு. என்னது தேவராவை கொலைப்படுறதுக்காக வெளியூர்லேருந்து 50 பேரை கொண்டு வர போகிறீங்களா, அதை நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், தேவராவோட உயிரா உன் தங்கச்சியோட கல்யாணமா எது உனக்கு முக்கியன்றதை நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ராயப்பனுக்கு வந்து வேறு வழியே இருக்காது. ஏன்னா தங்கச்சியோட வாழ்க்கையை பார்க்கும்போது தேவராவோட உயிர் வந்து அவருக்கு அதுக்கு பெருசாக தெரியாது. உடனே அந்த நேரத்தில் அவரால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அமைதியாக இருந்துருவார். இதே மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செய், பேசாமல் உன் தங்கச்சிகளை நல்லபடியாக முடிச்சு விட்டு காலையில் தேவாரா செத்துட்டான்னு செய்தி வந்தவுடனே கூட்டமாக நின்று அழுதுட்ட அப்படின்னா கடமை முடிஞ்சு போயிடும். இப்போ நீ சொன்னால் மட்டும்தான் தேவாரா நம்புவான். அதனால் கடலில் திரும்பவும் கொள்ளடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு தேவாரா கிட்ட போய் சொல்லு, அதை பாதுகாக்கிறதுக்காக அவன் போவான். அங்கேயே நாங்கள் அனுப்பின ஆளுங்கள்லாம் அவனை முடிச்சிடுவாங்கன்னு சொல்லவும் ராயப்பனுக்கு வர வழியே இருக்காது, மனசும் இருக்காது. இருந்தாலும் தங்கச்சி கல்யாணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தேவாராட்ட போய் இவர் சொல்லுவார். இவர் சொன்னால் தேவாரா தான் நம்புவார்ல, அவரும் சொல்லிட்டு இப்போ கடலுக்கு அவர் போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி இவங்க அனுப்பின ஆளுங்கள்லாம் அங்கே இருக்காங்க. அவரோட சேர்த்து கலையரசனும் அங்கே இருக்கார். இப்போ தேவராவை கொல்றதுக்காக அங்கே இருக்கார். இந்த ஆளுங்களெல்லாம் பார்த்த உடனே தேவரா என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் அடித்து கொள்றாரு. அதை கொன்னுட்டு அவரோட ஆயுதத்தை வந்து கடலில் வந்து அவர் கழுவுறாரு. அதுதான் வந்து அவர் கனவுல வந்து இவ்வளோ பேர் கொன்னதாகவும் அந்த கடல் ஃபுல்லாக அந்த ஆயுதம் அந்த இதெல்லாம் ரத்தமானதாகவும் அவர் கனவு கண்டார்ல, இதுவாக தான் அது இருக்கும். இப்போ இது மாதிரி நிறைய பேர் இறந்து கிடக்கிறது ஊர் மக்கள்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அது வந்து கலையரசனோட பையன் இருக்கார்ல, அவர் வந்து அவங்க அப்பாவை வந்து தேவாரா கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருந்து தேவாரா மேலே பயங்கர கோவத்தில் அந்த பையன் ஆயிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா தேவாரா அங்கே இருக்க மாட்டார். அங்கே வந்து ஒரு எழுதி மட்டும் வச்சிருப்பார். அதில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, நம்ம செய்கிறது தப்பானதுன்னு தெரியாத போது நம்ம அதை செஞ்சோம், இப்போ தப்புன்னு தெரியும் போது அதை திருத்திக்க சொன்னேன், அதை திருத்திக்காமல் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக, அதாவது ரொம்ப ரொம்ப இன்னும் கெட்டவங்களாம் ஆயிட்டீங்க, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பயப்படுறதா இருந்தால் கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுறீங்க. அதனால இனிமேல் உங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எவனாவது வந்து கடலில் வந்து திருடுறதுக்காக நீங்கள் கடலில் குதிச்சிங்க அப்படின்னா அவங்க உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதில் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே பைரவ ஒரு நிமிஷத்தில் வந்து பயந்துடுறாரு. இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுது. தேவாரா வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. அவங்க அம்மா வந்து இவர் இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தேவாரோட ஒய்ஃபும் தேவாரோட அம்மாவும் இவருக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வர மாதிரியே தெரியல. இதோட பார்த்தீங்கன்னா வந்து பைரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய ஆட்களை திரட்டிக்கிட்டே இருக்காரு. அதாவது தேவாராவை கொல்றதுக்காக ஆட்களை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருவிழாக்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் ஆட்களை வந்து கொன்று குவிச்சிட்டு இருக்காரு. அதாவது தேவாரோட ஒரு மக்களை வந்து குவிக்கிறாரு. அப்படியாவது அவங்களை காப்பாற்றுறதுக்காக தேவாரா வருவான், அவனை வர வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கலையரசரோட மகன் இருக்காருல்ல, அவர் எல்லாருமே இப்போ அந்த குட்டி பசங்க எல்லாருமே இப்போ வளர்ந்துருப்பாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே தேவாரா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப இப்போ முடியாமல் கிடக்குறாங்களே, எப்போனாலும் இறந்து போகலாம், அப்படி அவங்க இறந்து போனாங்கன்னா கண்டிப்பாக தேவாரா அங்கே வருவான், அவனை வந்து நம்ம கொல்லணும்னு சொல்லிட்டு கலையரசனோட மகன் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு டெய்லி வந்து தேவாரா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க பைரா வந்து அந்த பையனை கூப்பிட்டு, எதுக்காக நீ தேவாரா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க, அந்த பழக்கத்தை முதல் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீ எப்போ எங்களை கடலுக்கு அனுப்பி அவனை கொல்ல சொல்கிறியோ அப்போ தான் வந்து அந்த பழக்கத்தை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கலையரசனோட பையன் சொல்கிறான். அப்போ உடனே வந்து பைரா என்ன சொல்கிறாருன்னா, தேவாராவை கொல்றதுக்கு வந்து கரெக்டான நேரம் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டான ஆயுதமும் நம்மக்கிட்ட வரணும், அப்போ தான் நம்ம கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து தேவாரோட பையன் வரதா இருக்காருல்ல, அவர் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய அந்த சுறா மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மீனை வந்து அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வராரு. இதை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வரதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்த சுபமாக இருக்கிறனால மக்கள் யாருமே அதை நம்பவே மாட்டாங்க. ஆனால் உண்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் செத்து போன ஒரு சுறா மீனை தான் இழுத்துட்டு வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதோடு இல்லாமல் இந்த விஷயத்தை கேட்டவுடனே தேவாரோட அம்மா இருக்காங்கல்ல, மீன் பிடிக்க போயிட்டு வரங்கும்போது தேவாரா வந்திருக்காரா, தேவாராவை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அவர் அம்மா கேட்பாங்க. அங்கே வந்து யாருமே கிடையாது, அங்கே ஏதோ மனுஷன் வந்துட்டு போன தடையாக இருந்துச்சு, வேறு யாரும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து வரதன் வந்து என்ன சொல்வாருன்னா, அவங்க பாட்டி இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து கோவப்படுவார். எதுக்காக வீட்டை விட்டு ஓடி போனவருக்காக இப்படி வருத்தப்பட்டுட்டே கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டை விட்டு அவன் ஓடி போலப்பா, நம்ம ஊர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என் பையன் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ பைராவோட பையன் இருக்காருல்ல, அவரும் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி டெய்லி சுற்றிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, டெய்லி இந்த பொண்ணு கூட சுற்றுறதுக்கு அவளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் ராயப்பனோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவங்க தான் ராயப்பனோட பொண்ணு வளர்ந்துருப்பாங்க.
அப்படியே இந்த சைடு இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணால் வந்து வரதனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதாவது தேவாரோட பையன் இருக்கார்ல அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் மேலே தான் எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அவனை பார்த்தா எப்படி வீரமே இல்லாமல் இருக்கானே, எனக்கு வீரமாக இருந்தால் தான் பிடிக்கும். இவன் என்னன்னா செத்த சுறாவெல்லாம் கொண்டு வந்துட்டு கொண்டுட்டதா சொல்லிட்டு தெரியுறான், எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம அடையணும்னு நினச்சோம்னா அதை அடைஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கணும், அதே மாதிரி நீ செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்னைக்கு தைரியம் வருது, என்னைக்கு நான் இவனை கல்யாணம் பண்ணுறது, பேசாமல் தேவாரா வர வரைக்கும் வெயிட் பண்ணி பேசாமல் அவரே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தேவாராக்கு ஒருத்தவங்க குறி சொல்லுவாங்கள்ல, அவங்கள வந்து வரதன் வந்து ஒரு இடத்துல பார்ப்பாரு. அப்போ அவரோட பேரனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். என் பேரனுக்கு இன்னும் எதுவும் வைத்தியம் செய்யலை, ஏன் எப்படியே விட்டு வச்சிருக்குன்னு கேட்கும்போது ஊருக்கு பிடிச்சிருக்க தோஷத்தினால தான் அப்படி இருக்குது, தோஷம் நீங்கினா தான் அதெல்லாம் சரி வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. வைத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக தோஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன முட்டாள்தனம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேசுகிறத கேட்கும்போது அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அவங்களும் அதிலே பழக்கப்பட்டவங்க தான், அதில் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து அவரை முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே ஒரு தாத்தா இருப்பார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, வருஷம் ஆயுத பூஜை நடக்கும் போதெல்லாம் தேவாரா வந்து ஜெயிச்சு, அதாவது அந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து அவங்க ஊரில் வைப்பார். அது மூலிமா ஊர் வந்து தோஷம் இல்லாமல் இருந்துச்சு. அதுதான் அந்த பாட்டியை நம்புகிறாங்க. அவங்க அவர் ரத்தத்திலே வந்த நீ வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இருக்கிறான்னு என்ன செய்ய தெரியாமல் தலைவிதின்னு அவங்க போகிறாங்கன்னொன்னே இப்போ வரதனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ராயப்பன் கிட்ட போயிட்டு, நம்ம இந்த வருஷமாவது பைரவா இப்போ தேவாரா இல்லைன்றவனா ஆயுதத்தை வந்து பைரவா அவர் ஊரில் வச்சுட்டு இருப்பாரு, இந்த வருஷமாவது போயிட்டு போட்டி எதுவும் இல்லாமல் அந்த ஆயுதத்தை வாங்கி நம்ம ஊரில் வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பன் கிட்ட போய் வரதன் வந்து கேட்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பனும் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு பைரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து வரதன் வந்து கேட்குறாரு, இந்த ஒரு தடவை வந்து அந்த ஆயுதம் வந்து எங்கள் ஊரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ பைரா வந்து அவங்களோட ஆளுங்களுக்கு வந்து கடலில் மூச்சு வந்து அடக்கிக்கிட்டு கடலுக்குள்ளே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டைமில் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீ போயிட்டு கடலில் போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ஆம்பளை கூட இல்லை, யாராவது வந்து போட்டியில் ஜெயிச்சு கொடுங்கன்னு சொல்லி சத்தமாக சொல்லு, உன் குரலை கேட்டாவது உங்கள் அப்பா வரானா பார்ப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசிடுறாரு. அந்த டைமில் எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து வரதன் வந்து வந்துடுறாரு. அவங்க சொன்னது போலவே ஆயுத பூஜை வர ஆரம்பிக்குது. இப்போ பைரா என்ன சொல்கிறாருன்னா, இந்த தடவையாவது உங்கள் ஊர்லேருந்து யாராவது போட்டிக்கு வரீங்களா, இல்லை போட்டியே இல்லாமல் ஆயுதத்தை நானே என் ஊருக்கு எடுத்துகிட்டு போட்டுமான்னு கேட்குறாரு. அந்த டைம் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கார்ல வரதன் இருக்கார்ல அவர் வந்து போட்டிக்கு வராரு. உடனே பைரா வந்து சிரிச்சுட்டு அவர் ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நல்லா மான் கராத்தே போட தெரிஞ்சவங்க 2 பேரை அனுப்புகிறாரு. அந்த வரதன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பேரையும் அடிச்சு போட்டு ஜெயிச்சிடுறாரு. உடனே வந்துட்டு அப்போவும் இவர் ஒத்துக்க மாட்டுறாரு. அப்போ ராயப்பன் என்ன சொல்கிறாருன்னா, போட்டிப்படி வரதன் வந்து 2 பேரை ஊர்க்காரங்க 2 பேரை நான் அடிச்சுட்டு தான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, அதனால் ஆயுதம் வந்து இப்போ வந்து வரதன் ஊரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆயுதம் வந்து மக்களுக்கு வரப்போகுதுன்றவொன்னே அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ மறுநாள் வந்து பைரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராயப்பங்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வரதன் அடிச்சு போட்ட அந்த 2 பேருக்குமே வந்து மயக்க மருந்து கொடுத்து தான் வந்து வரதன் வந்து அடிச்சு போட்டிருக்கான், அதனால வந்து அவன் ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ராயப்பங்கிட்ட வந்து பைரா வந்து கேட்பாரு. பைராவும் அவர் பையனும் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ ராயப்பன் வந்து அப்படியே மறப்பார், இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க 2 பேரையும் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் தான் சொன்னாங்க, அவங்க 2 பேர் உடம்புலேயே அடி வாங்கின அந்த 2 பேர் உடம்புலேயும் மயக்க மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே ராயப்பன் வந்து கோவப்படுவார், நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது, நேற்று அந்த நடந்த சண்டையில் வந்து நான் பார்க்கும்போது வந்துட்டு, அதாவது உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி வரதன் வந்து மயக்க மருந்து கொடுத்து அடிச்சிருந்தான் அப்படின்னா இந்நேரம் அவங்க கண் முழிச்சிருக்கணும், நேற்று வரதன் அடித்த அடியில் வந்து இன்னும் அவங்க கண் முழிக்கலாம், அந்த ஒவ்வொரு அடியிலையும் வந்து நான் தேவாராவை தான் பார்த்தேன், அவனோட நீங்கள்லாம் அது சாதாரணம் பார்த்தீங்க, எனக்கு தான் அவனை பற்றி தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ராயப்பன் அப்படி சொல்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் மயக்க மருந்து கொடுத்துருந்தானா அவனோட பலமே அவனுக்கு தெரியாமல் அந்த மாதிரி அவன் வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் மயக்க மருந்து கொடுத்து தான் இப்படி பண்ணிக்கிறோம் ஊர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கிறது கேட்டோன்னே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவலையாயிடும். என்னடி இவன் வீரமான ஆம்பளையை கட்டிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், எப்படி தான் அடிச்சான்னு சொல்லிட்டு நேற்றே நான் யோசித்தேன், இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்தா இவன் அடிச்சிட்டான், அவன் இப்போ இன்னும் அவன் திருந்த மாட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பைரவா வந்து அவரோட ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காருல்ல, அதெல்லாம் அவங்க தெரிச்சு இப்போ நல்லா இதாகிடுவாங்க. அப்போ வந்து அங்கே வந்து கடலில் வந்து இந்த கோஸ்ட் கார்டு இருக்குல்ல, அங்கே வேலை வந்து நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறதா இருக்கும், அங்கே போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படி இப்படி எல்லாம் பேசும்போது பைரவா சொல்லுவார், நான் அதுக்காக உங்களுக்கு இவ்வளோ நாளாக நான் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன், தேவாரா வரணும், அவனை கொல்லணும், இப்போ நம்மலாம் அந்த வேலைக்கு போயிட்டோம்னா அவன் ஈஸியாக இப்போ ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவான், அதை நம்ம செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பைரவா சொல்லிட்டு இருப்பாரு. சரி நம்ம இப்படி இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் பைராவும் அவங்க ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்காங்கல்ல, அதாவது அந்த துளசியும் அந்த முருகனும் இருந்தார்ல, அதாவது அவங்க 2 பேர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து திரும்ப அந்த வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எங்களாலலாம் அந்த வேலை உனக்கு கொடுக்க முடியாது, இப்போ தேவரா மட்டும் அதை பார்த்தான் அப்படின்னா எங்களோட சரக்கு மொத்தமும் போயிடும், அதனால் முழுசாக நீ தேவராவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு அந்த வேலையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளசியும் அந்த ஆளும் இன்னொரு ஆளும் சொல்லிடுவாங்க. இப்போ பைராக்கு இன்னும் வந்து கோவம் அதிகமாகிடும்.
இப்போ தேவாரா ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து ஒரு பேச்சு ஓடுது. அது கேட்ட உடனே தேவாரோட அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறாங்க. இப்போ எப்படியும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. தேவாரா கண்டிப்பாக அவங்க அம்மாவை பார்க்க வருவான்னு சொல்லிட்டு பைரவம் அவங்க ஆளுங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு தேவரா வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு போகிறாரு. அவங்க அம்மாவும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவராவை பார்த்த பைரவாவும் அவன் ஆளுங்களும் வந்துட்டு இவரை அடிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அடிச்சு போட்டு தேவரா அங்கேருந்து ஓடிடுறாரு. இப்போ தேவராவை பார்த்த சந்தோஷத்தில் வந்து அவங்க அம்மா வந்து மருமக இருக்காங்களா, மருமகிட்டையும் பேத்தி இருக்காங்களா, பேத்திக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த தேவராவுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க 2 பேர்ட்ட சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ தேவரோட பையன் வந்து கோவப்படுறாரு. அவர் வந்து பாட்டியை மட்டும் பார்த்துட்டு போயிருக்காரு, நம்மளெல்லாம் பார்க்கவே இல்லை, நீங்கள் எப்போ தான் அவர் இதெல்லாம் இது பண்ண போகிறீங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த துளசி அந்த முருகன் இருக்காருல, அவங்க 2 பேர் வந்து பைரவ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ அவன் வந்து வந்துட்டு உன்னை பார்த்து பயந்து ஓடிட்டானோ அப்போவே அவனோட பலம் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இப்போ அடுத்த வாரம் வந்து ஒரு பொருள்லாம் வர வேண்டியிருக்கு, அதை வந்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பைரவ கிட்ட வந்து இந்த டீலிங் பேசுகிறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் அவங்க ஆசைப்பட்ட அந்த டீலிங் கிடைக்கும் வந்து இப்போ பைரவ அவங்க ஆளுங்கள்லாம் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைரவோட ஆளை வந்து ஒருத்தன் வந்து கையை வந்து உடச்சி விட்டு போயிடுறான். இது யாருன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை தேவாராவை தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ மறுநாள் வந்து இப்போ அவங்க கடலுக்கு கிளம்பணும் அந்த மாதிரி யோசனையில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட வந்து அது கலையரசன் பையன் இருப்பான்ல, அவன் தான் வந்து இந்த கையை உடச்சிருப்பான். ஏன்னு கேட்கும்போது எங்கள் அப்பாவை கொண்டு நான் தான் கொல்லணும், நீ இப்போ கடலுக்கு போய் தேவராவை நீ கொண்டுட்டீங்கன்னா நான் எப்படி கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி பேசுகிறான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவரோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பைரவும் அவங்க ஆளுங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் இப்போ நடக்கிற இதில் வந்துட்டு உங்கள் போர்ஷனை வந்து அதாவது தேவராவை வந்து நாங்கள் கொன்னுடுவோம், அதுக்கப்புறம் அவர் மேலே உள்ள கோவத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தீர்த்துக்குவோம், அதாவது உங்ககிட்டயும் உன் பொண்ணுக்கிட்டேயும் நாங்கள் வந்து அந்த கோவத்தை தீர்த்துப்போம், வீட்டில் ஆம்பளன் பேருக்கு ஒருத்தர் இருந்தாலும் அவனுக்கு கொண்டு எந்த பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த வரதனோட தங்கச்சி வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட வரதன் இருக்காருல, அவருக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே அவர் வந்து கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ பைரவ இடத்துக்கு போயிட்டு எல்லாரையுமே பயங்கரமாக அடிச்சு போடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ மறுநாள் வந்து பைரவ ஊருக்காரவங்க வந்துட்டு தேவாரா ஊருக்காரவங்க கிட்ட வராங்க. அதாவது நேற்று வரதன் அடித்த அடியில் வந்து எங்கள் ஊருக்காரங்க ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. உடனே வரதன் வந்து அந்த அளவுக்கு தைரியமானவர் கிடையாதுல்ல. உடனே ஊர் மக்கள் வந்து நீ துணைக்கு மட்டும் முன்னாடி நில்லுப்பா, மற்றபடி நாங்களே அவங்கள என்னன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரதன் ஊர் மக்களை பார்த்து பேசிட்டு நானே போய் இந்த பைரவ கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பைரவ கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் அடித்து அவன் சாகலை, எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து செத்துப்போன சுறாவை எடுத்துகிட்டு வந்தது நானே சாப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட நம்ப வச்சுக்கிட்டு இருப்பேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அப்புறம் எப்படி அவனை நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதுதான் உண்மை, அதாவது நானும் உங்கால் தான் அப்படின்ற மாதிரி வரதன் சொல்லவும் வந்துட்டு பைரவ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பைரவ கூட்டத ஆளை வந்து பைரவாவை தான் வேணும்னே கொலை பண்ணிவிட்டு இவ வரதனை வச்சு இப்போ அந்த கொள்ளடிக்க போகும்போது அவனையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அதாவது தேவாரா வரும்போது மகன் இருந்தால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார்ல, அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ தேவரோட மகன் வந்து இந்த கொலை பண்ண மாதிரி ஊர் மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ண போயிட்டு அந்த ஊர் மக்கள் சார்பாக இப்போ இவர் வந்து பேசும்போது நீ எங்கால் தான் நாங்கள் நம்பணும்னா நாளைக்கு நாங்கள் கடலுக்கு எங்கள் ஆளுங்கள்லாம் போகிறாங்க, அதில் நீயும் வரணும், எங்கள் கூட சேர்ந்து நீயும் அந்த வேலை பார்த்துட்டு அப்படின்னா நீயும் எங்களில் ஒருத்தன் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் இப்போ தேவரோட மகனும் வந்து அங்கே கிளம்புறாரு. இப்போ ஒரு வழியாக தேவரோட பையனே கூட்டிக்கிட்டு கடலுக்கு போகிறதா பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து தேவரோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது. அவங்க இப்போ யாரை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரகாஷ்ராஜ் இருக்காருல்ல, அவரை தான் பார்க்க வருவாங்க. ஏன்னா என் புருஷன் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைப்பாரு, இந்த மாதிரி தப்பு செய்கிறவன் மகனாக இருந்தாலும் அவர் வந்து ஏதாவது கொண்டுடுவார், அதனால் நீங்கள் தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், என் பையன் போகிறத தடுத்து நிறுத்தணும், தேவாராக்கிட்ட அவனையும் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பிரகாஷ்ராஜ் கிட்டே கேட்பாங்க. அப்போ தான் இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன சொல்வாருன்னா, நீ நினச்சிட்டு இருக்கியா புருஷன் தான் வந்து இவ்வளோ நாளாக பாதுகாத்துட்ருக்கான்னு, தேவாரா வந்து நம்மளெல்லாம் விட்டு அவர் இறந்து போய் பல வருஷம் ஆகுது, தேவாரா சொன்ன கதைகளை வந்து அந்த பரதன் வந்து சின்ன வயசில் கேட்டிருப்பார்ல, அதெல்லாம் கேட்டு இந்த கடல் வந்து நம்மளோடது, இதை கொள்ளடிக்க வரவங்களும் நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இத்தனை வருஷமாக கடல் கொள்ளக்காரங்களை பயமுறுத்திக்கிட்டு அவங்க கடலில் கொள்ளடிக்க போகாமல் அந்த ஸ்மக்லிங் இதெல்லாம் பண்ணாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து தேவாரோட பையன் வரதன் தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, ராயப்பனோட தங்கச்சி கல்யாணத்தப்போ வந்து ஒரு இதில் எழுதி வச்சுட்டு போயிருப்பார்ல, நான் இனிமேல் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்க போகிறேன் அப்படி அப்படின்னு, அதெல்லாம் எழுதி வச்சதும் வந்துட்டு இந்த வரதனோட வேலையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தேவாரா வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அவங்க அம்மாவை பார்க்க வந்ததும் வந்துட்டு வரதன் தான் தேவாரோட வேஷம் போட்டு வந்திருப்பாரு. எனக்கு இந்த இடத்துல தான் ஒன்று தோணுது, இதில் வந்து அப்பாவும் மகனுக்கும் ஒரே கேரக்டர் தான், அப்புறம் என்ன அப்பா மாதிரி வேஷம் வேறு அவர் போட்டாருன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது.
அதோட பைரவ பேச்சு கேட்டு தான் உன் பையன் வந்து போயிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படி கிடையாது. அவங்களாம் வேட்டையாட தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி இப்போ இங்கே காட்டுவாங்க. அந்த வரதன் இருக்காருல்ல, அவர் அங்கே அத்தனை பேரையும் வந்து கொன்று குவிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயுதத்தை வச்சு எல்லாரையும் இது பண்ணிட்டு கொண்டுட்டு அதில் அவங்க எல்லாரையுமே எடுத்து கப்பலில் போட்டுட்டு ஊர் மக்கள்கிட்ட கொண்டு வருவார். வர்ற வழியில் அந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜும் அவங்க அம்மாவும் நின்றுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே இந்த ஊரில் வந்துட்டு கொள்ளடிக்க போகணும் அப்படின்னு நினச்சாலே பயம் வரணும். தேவாரா வந்து அதாவது இப்போவும் அவர் உண்மையை சொல்ல மாட்டார். தேவாரா வந்து கொல்லுவான், அது கொல்லுவாருன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களுக்கு அந்த பயம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு மாதிரி அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாரு. அதனால் இப்போ ஒரு தலைமுறை வந்து தப்பு பண்ணாமல் இருக்கும். இந்த கொலைகளை அதாவது இப்போ இறந்து கிடக்கிறவங்கள பார்த்து இனிமேல் வரப்போகிற தலைமுறையும் வந்து இந்த தப்பை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ பிரகாஷ் ராஜும் வந்து இனிமேல் வர மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. தேவாரா திரும்ப வருவாருன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கன்னு சொல்லுவார். அந்த டைமில் வரதான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து என்னையும் கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். எதுக்குன்னு பார்க்கும்போது வரதனும் வந்து அவங்க அப்பா அதாவது தேவராவை எதிர்த்து கடலுக்கு போயிருப்பார் இந்த மாதிரி தப்பான வேலை பார்க்கறதுக்காக. அப்போ இந்த தலைமுறையில் தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சவங்களாம் இறந்து தான் போகணும் போது நானும் இறந்து தான் போகணும்னு சொல்லிட்டு வரதன் சொல்லுவார். பிரகாஷ் ராஜ் வந்து உங்களை அப்படி என்ன உங்களை வந்து கொல்ல முடியாதுன்னு சொல்லவும் அப்போ நானே அதை குத்திக்கிட்டு அந்த வரதன் வந்து அவரே இறந்து போயிடுவார். இந்த கதையெல்லாம் அந்த போலீஸ்கார்கிட்ட வந்து பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லிட்டு அன்னைக்கு வரதை செஞ்ச அந்த விஷயத்துக்கு வந்து இந்த கடலே வந்து கண்ணீர் விட்டு அழுதுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ இவ்வளோலாம் சொன்னதெல்லாம் சரிதான். அப்போ தேவாராவை கொண்டது எப்படி, அது அவர் எப்போ இறந்தாருன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் கேட்பாரு. அப்போ தான் வந்து பிரகாஷ் ராஜ் சொல்லுவார், ராயப்பனோட தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுல, அதுக்கு முன்னாடி வந்து கடல் கிட்ட ஒரு சண்டை வரும் எல்லாரும். அந்த டீமில் ஆப்போசிட் டீமில் வந்து இருந்ததில் வந்து வரதனும் ஒரு ஆளாக இருந்திருப்பார். வரதன் வந்து தேவாராவை எதிர்த்து அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வரதன் தான் வந்து கத்தியால் அவங்க அப்பாவை வந்து குத்தி கொண்டு இருப்பார். அந்த விஷயம் வெளியே தெரியாமல் இவ்வளோ நாளாக அவர் மேனேஜ் பண்ணிட்டு தேவாரா மாதிரியே இருந்து மக்களை பயமுறுத்தி நல்லதுக்காக அவர் போராடிட்டு இருந்தார். இப்போ தேவராவை கொண்டதும் அவர் பையன் தான். இப்போ அவர் பையனும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை வந்து முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அடுத்த பார்ட்டும் வர மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.